ஃபைனல் கட்டுக்கு முன்னாடி கட்ட வந்து 4 hours plus இருந்துச்சு. ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எதுவும் கையை வச்சாலே வந்து நம்ம கதையை எதாவது ஸ்பாயில் பண்ணிருமோங்கிற பயம் எங்களுக்கு இருந்துச்சு. சரி ஃபுட்டேஜ்க்காக பார்த்துட்டு நம்ம வந்து கதையை ஸ்பாயில் பண்றோமோ அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் வந்து சார் 3 hours போயிடலாம் சார், படம் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் என்ன ரிவ்யூஸ் வருதுன்னு பாத்துக்கலாங்கிறது தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் பார்த்தா யாருமே டியூரேஷன் தெரியல. தளபதி இங்கே தான் உட்காந்து பார்த்தாரு. இதே இந்த இடத்துல வந்து பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஃபைனல் டைம்லாம் முடிச்சு இங்கே தான் பார்த்தாரு. அவருமே இதுக்கு மேல கை வைக்கணும் எதுவும் யோசிக்காதீங்க, நல்லா இருக்கு ஃபுட்டேஜ் இருந்தா, சில படங்களுக்கு இப்படிதான் ஃபுட்டேஜ் வரும்னா அப்படிதான் வரும், பயங்கர ஹாப்பியா இருந்தாரு. அப்பதான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே, இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதுவே வந்து ஆக்சுவலா சாரே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், அது ஒரு படமாவே இருந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து ஒரு 8th reel கொண்டு வரும்போது அதை மட்டும் இது பண்ற கிரிப் பண்றதுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கி ஒரு 15 days ஆச்சு அதை மட்டும் கொண்டு வரது. இப்போ நீங்க பார்த்த வருஷம் வந்து ஒரு 35 minutes, ஒரு 15 minutes அது வந்து தூக்கிருக்கோம். ஓகே, சோ டோட்டலா ஒரு எடுத்துட்டு வந்து கொடுத்தது உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்ததுன்னா 1 hour plus இருந்துச்சு கிளைமேக்ஸ் மட்டும். பயங்கர சேலஞ்சா இருக்கும். அது ஆக்சுவலா வந்து கிரவுண்ட் அவுட் வெளில கதை இருக்கும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தளபதி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டேரக்டர் வந்து தளபதி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அப்படியே தளபதி மேலே கொண்டு போறது. ஆக்சுவலா யாருமே கேட்கல, இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல, வெளில என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே கேட்கல. ஆக்சுவலா சார் அந்த டிசிஷன் வந்து கரெக்டா எடுத்தாரு. டிஸ்கஸ் பண்ணோம், இது மாதிரி போயிடலாமா அப்படின்னா, ஓகேடா சூப்பர் அது மாதிரி போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓகே ஓகே, வெளில நடக்குதுன்னா உள்ள இந்த கதை நடக்குது, பேரலலா வெளில இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க, வெளில போலீஸ்க்கு நியூஸ் போயிருக்கும், சில மாதிரி விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நான் டேரக்டர் வந்து பேசும்போது டேரக்டர் அந்த ரோப்ல போகும்போது தளபதி போடலாமா, ஃபர்ஸ்ட் தளபதி ஃப்ரண்ட்ல தான் வைக்கிறதா பிளான் இருந்துச்சு. ரோப்ல போகும்போது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்க வச்சு பார்த்தோம், கரெக்டா செட் ஆனிச்சு. கொஞ்சம் எண்டு முடிஞ்சாலும் வெங்கட் பிரபு ஹீரோன்னு வரதுக்காக பிளான் பண்ணது, அது அப்படியே அங்க வந்து தளபதி கடை எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. அவங்க டிஏஜிங்லாம் பண்ணி உங்ககிட்ட அப்படி கொடுத்துட்டாங்களா, இல்ல நீங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பீங்களா? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா? இல்ல நாங்க முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு கொடுப்போம், சிஜிக்கு தான் நம்ம கொடுப்போம். இங்க எடிட் பண்ணி என்ன இருக்கோ அது அங்க மூவ் பண்ணிடுவோம். எங்களுக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல எடிட் கரெக்ஷன் பண்ண அவங்களுக்கு ரீவொர்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரேம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட நான் சிஜில பண்ணி வச்சிருப்பாங்க ஷார்ட்டை, அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு ரீவொர்க் ஆகும். அதுலதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இடையில வந்து லைட்டா மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ஹரியானா பண்ணி கொடுத்தாரு. சிஜி விஎஃப்எஸ் லார்வன் வந்து பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வெர்ஷனே அவ்வளவு பண்ணிருப்போம் நாங்க, நெருக்கி ஒரு வெர்ஷனே ஒரு 13-14 வெர்ஷன் பண்ணிருப்போம். மொத்த படமாவே படமாவே இந்த சீன்லாம் வச்சு ஒரு வெர்ஷன் இல்லாம வெர்ஷன் ஒரு 215K ஒரு வெர்ஷன் கட் பண்ணோம். கட் பண்ணி பார்க்கும்போது தளபதி நிறைய மிஸ் பண்ற மாதிரி சில ஒரு கடைசி 2 படங்கும் போது நம்ம என்னென்ன ஃபீல்லாம் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே சார் போயிடும் சார் அப்படின்னு சொல்லி 2.5 hour என்னென்ன சீன்ஸ் எல்லாம் மொத்தமா நிறைய கை வைக்கப்பட்டுச்சு. சேண்டா போர்ஷன்ல அந்த போன் மேட்டர் எல்லாமே வந்து கை வச்சுலாம் பார்த்தோம். அது அந்த நேரு காந்தி மேட்டர்லாம் ஒரு வருஷனாவே ட்ரிம் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா இல்ல சார் அது பிளாட்டா இருக்கு சார், அது வேணும் சார்ன்னு சொல்லி டேரக்டரும் சரி கான்ஃபிடண்டா சார் வச்சு போயிடலாம்டா வாடா வரத பாப்போம்டா அப்படின்ட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம். இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்துலாம் ஐடியாஸ் கிடைக்கும். டேரக்டர் வந்து ஒரு இன்ஸ்டா ரீல் பாக்குறாருன்னா அது வந்து அனுப்பிச்சுடுவாரு, சரி இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அனுப்பிச்சுடுவாரு. அது எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்த்து அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருக்கோம். அது ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ வந்து டெல்லியில இருந்து பட்டையா போறதுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வந்து நான் இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து எடுத்தது தான் ஆக்சுவலா. அப்படியா? அனுப்பிச்சுடுவாரு சார், நல்லா இருக்கே சார் இது எங்கேயும் யூஸ் பண்ணலாமா சார், இங்க பட்டையால இருந்து அந்த டெல்லி போற வருஷன் யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சூப்பர். ஸ்பார்க்கெல்லாம் தூக்கலாங்கிற பிளானுக்குலாம் வந்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு அதுக்கப்புறம் கொலானே போயிட்டு இருக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் ஓவரா வெளில எங்கேயும் போயிட்டு வரும்போது ஸ்கிரீன் பிளே ஆர்டர்லயே வந்து அந்த இடத்துல அப்படிதான் இருந்துச்சு. சாங் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம். அந்த இடத்த விட்டு எங்கேயுமே சாங் தேவையில்லாம் கூட அதுக்கு கூட டிசிஷன் வந்துட்டோம். ஆனா அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கல ஆக்சுவலா, அதனாலதான் அந்த இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட் வந்து இது இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சது. அது இருந்துச்சு தான் ஆக்சுவலா. ப்ரோ அது மட்ட சாங் டெத் சாங்ங்கிறது இருந்துச்சு. ஆனா அந்த ஆடியன்ஸ் செலிப்ரேஷன் பிளஸ் வந்து அந்த கேரக்டர்ஸனோட ஒரு ஹைப் காட்டுறதுக்காக அந்த விஷயம் தேவைப்படுச்சு. ஓகே ஓகே, சோ அது எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சது. அது எல்லாமே வந்து இதெல்லாம் வரும், அது தாண்டி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது. எல்லாமே நிறைய சீக்வன்ஸ் வந்து நீங்க பாக்குறதுலாம் பாதி தான் சில விஷயங்கள். சரி, அது தளபதி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள்னா இப்ப தண்ணி அடிச்சு வீட்டுக்குள்ள வராரா, ஆமா ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வராரு, பார்ட்டி முடிச்சு வீட்டுக்குள்ள வராரு, ஸ்னேகா பாக்குறாரு, பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கேட்டு போறாருல, அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்கு. உண்மையில நீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, நான் ஜாலி அது பார்த்தேன், அது கட் பண்ணி அப்படியா? பாத்ரூம்குள்ள பிரசாந்துக்கும் அவங்களுக்கு ஃபோன் கான்வர்சேஷன் இருக்கும், அது மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஃபுட்டேஜ்னால வைக்க முடியல.